துளசி, 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 வீட்ல யாரும் இல்லையா? வீடு போட்டு இருக்கே. சொல்லுப்போ. சித்தி, அப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் வெளியில வந்துட்டாரா? கடவுளே, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. எனக்கு அப்பவே தெரியும் அவருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. அவங்க கிட்ட சொல்லு, மாமாவை காப்பாத்துனது நானோ இல்ல அந்த கடவுளோ கிடையாது, மாமாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீ காப்பாத்தி இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. நான் கடவுள்னு சொன்னது என் புருஷனை காப்பாத்தின அந்த நல்லவரை தான். ரொம்ப சந்தோஷம். இப்போது ஹெல்ப் பண்றவங்கள மதிக்கணும்னு தோணுச்சே. நான் ஒண்ணு உங்களை மாதிரி நன்றி கெட்டவ கிடையாது. நான் எப்பவும் யாருக்கும் எந்த பாவமும் நினைச்சது கிடையாது. அதனாலதான் மனுஷ ரூபத்துல வந்து அந்த தெய்வமே அவரை காப்பாத்தி இருக்கு. சித்தி, என்ன பேசுறீங்க நீங்க? அப்பாவை காப்பாத்த இவர் எங்கெல்லாம் அலைஞ்சார் தெரியுமா? ரொம்பதான் அலைஞ்சிட்டான். வேலை ஆகலைனாலும் வேஷம் கட்டி ஆடுறதுல ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. என்னமோ லாயரை வச்சு பாக்குறேன், உன்னை வீட்டுல வச்சு காப்பாத்துறேன்னு பெருசா சொல்லிட்டு போனா, அடேங்க அப்பா, உலகத்தையே காப்பாத்துற மாதிரி இல்ல ஆக்ட் கொடுத்த. இது போதாதுன்னு நாய் பேய் எல்லாம் வந்து ஏண்டி வீட்டுக்குள்ள இருக்கன்னு என்ன திட்டிட்டு போகுது. சித்தி, கொஞ்சம் நன்றியோட பேசுங்க. இப்ப ஏண்டி கத்துற? உங்களை காப்பாத்துறதுக்காக என் அத்தையை வெளியே போக சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டு வெளியே அனுப்பியிருக்காரு. அந்த நன்றி கூட இல்லாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, என்ன இவர் காப்பாத்தலன்னா நிக்க வச்சு தூக்குல போட்டிருப்பாங்களா? சரிதான், நிறுத்தடி. எந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சனோ அங்கேயே வந்து தங்க வேண்டியதா போச்சேன்னு நானே அவமானத்துல இருக்கேன். என்னமோ பேச வந்துட்டேன். ஐயோ, முதல்ல போய் தலை முழுகி உடம்ப சுத்தம் பண்ணணும். கர்மம். உங்களுக்கு போய் நல்லது நினைச்சாரு பாருங்க. நீங்களாம் அந்த கடவுளே வந்தாலும் திருந்த மாட்டீங்க. நான் எதுக்கடி திருந்தணும்? பாவம் பண்ணது நீ. முதல்ல நீ திருந்து. யாரு பாவம் பண்ணாங்க? நீங்க தான். வண்டியா சுமக்க முடியாத அளவுக்கு பாவம் பண்றீங்க. நீங்க பண்ண பாவத்தினாலதான் பவித்ரா ஹாஸ்பிடல்ல இருக்கா. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. மோகன் கிட்ட சீரழிஞ்சு நிக்கிறான். போதும் சித்தி, இதுக்கு மேலே ஆணவத்துல அழிஞ்சு பாவத்தை சேர்த்துக்காதீங்க. அவங்க தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாம கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? நீங்களும் எவ்வளவுதான் பொறுத்து போவீங்க? அத்தை தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிருக்கீங்க. அத கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஏன் உன் அத்தை இந்த உலகத்துல யாருமே பகைச்சுக்கிட்டது கிடையாதா? அந்த அளவுக்கு அவ ரொம்ப நல்லவளா? இது பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், எங்க அம்மா பத்தி பேசுறது உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சும்மா நிறுத்துடா. என்னமோ அம்மாவும் பிள்ளையும் ஒரே தட்டுல தின்னு ஒரே வீட்டுல தூங்கி ஒண்ணும் பண்ணுமா இருக்கிற மாதிரில பேசுற. உன்னையும் இவளையும் நடுத்தரவில் நிக்க வச்சு உன் அம்மா போட்ட பூஜையும் அர்ச்சனையும் மறந்து போச்சுன்னு நினைக்கிறியா? என்ன ரொம்ப தான் அம்மா அம்மான்னு காவடி எடுத்து ஆடுற? வேண்டாம் சித்தி, போதும். இப்ப யாரடி வேணும் வேணும்னு சொன்னது? நீ வேணான்னு அடம் பிடிக்கிற. உன் மாமியார் மேல உனக்கு பாசம் பொங்கி வழிஞ்சா போய் பால் அபிஷேகம் பண்ணி கால்ல விழுந்து கும்பிடு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடு, அந்த பொம்பளை, அதுக்கு பிறந்த இத கட்டிக்கிட்ட நீ எல்லாமே விளங்காத கோஷ்டிங்க தான். உங்ககிட்ட பேசுறதும் பாவம், முகத்துல முழிக்கிறது அதை விட பாவம். நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்த பாரு, என்ன தேய்ச்சி தலை முழினாதான் என் பீட போகும். கர்மம் கர்மம். தலை எப்படி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா? பேசினா பேசிட்டு போறாங்க, விடு. இதுக்கு போய் அவங்க மேல என்ன கேஸா போட முடியும்? இவங்களுக்கு பாவம் பார்த்து அத்தை வேற கோச்சிட்டு போயிட்டாங்க. ஏங்க, நான் வேணா போய் அத்தைய பார்த்து பேசிட்டு வரட்டுமா? இல்ல, அத்தையே சமாதானம் ஆகலான்னு நம்ம வீடு தேடி வந்தாங்க. நான் வேணா போய். ஏன் உன் சித்தி உன்னை பாராட்டி பேசுறது போதாதுன்னு எங்க அம்மா கிட்ட வர போய் அவார்டு வேணும் போறியா? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. என்ன அதுக்கு இல்லைங்க? உன் சித்தி என்ன திட்டு போயிட்டாங்க, அதுக்காக எங்க அம்மா கிட்ட போயிட்டு நீ திட்டு வாங்கிட்டு காம்பன்சேட் பண்றேன்னு சொல்ல வரியா? ஏற்கனவே அவங்கவுங்க நம்மளுக்கு கொடுத்த அவார்ட்ஸ் எல்லாத்தையும் சுமக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தையும் சித்தியும் ஒண்ணா?
நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓ சித்தி வேற ஏன் அம்மா வேறன்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழும் துளசியும் ஒன்னா பார்த்துட்டா போதும். அவங்க மனசு எப்படிலாம் நோக்கடிக்கலாம், அவங்க எப்படிலாம் திட்டி தீக்கலான்றது அவங்க ஒரே குறிக்கோளா இருக்கும். அதுக்காக அத்தையை அப்படியே விட்டுற முடியுமா? இப்ப நாங்க போனேன்னு வெயி, எங்க அம்மா இருக்கிற காண்டு எல்லாத்தையும் ஓ மேல காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஒரு வாரம் கண்டினியூஸா அழுகிற அளவுக்கு எங்க அம்மா திட்டி தீத்து அனுப்புவாங்க. அது வேணுமா உனக்கு? அவங்க கிட்ட திட்டு வாங்குறதுனே ட்ரைனிங்கா இருக்கிறேன் நான். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரியும். இன்னும் 2 நாள் அவங்களை எப்படியாச்சும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டு வந்துடுவேன். ஓகேவா? சத்தியமா? சத்தியமா நான் உங்ககிட்ட திட்டு வாங்கியே தீருவேன். போதுமா? போதும். ஹலோ, எப்போ? அப்படியா? நான் இப்பதான் வந்தேன். அடக்கடவுளே. சரி, நான் சொல்றேன். திரும்ப கால் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? என்னாச்சு? யார் போன்ல? தீபா ஃபோன் பண்ணா. மோகனை பத்தி யாரோ ஃபோன்ல சொன்னதா கல்யாணி ஃபோன் பண்ணி சொன்னாலாம். ஓ, எங்க இருக்கா? அவனுக்கு என்னாச்சு? தெரியலங்க. அத பத்தி சொல்லதான் அப்பாவை பார்க்க அங்கேயும் நம்மள பார்க்க இங்கேயும் வந்திருக்கா. 2 வீடும் பூட்டி இருந்ததுனால தீபாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கா. இப்போ மோகன் எங்க இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? அதை கேட்கறதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சான். தீபா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிருக்கா. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துருச்சான். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எதுக்கு அவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா? அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தா பேட்டரி போயிருக்கும். இதுக்கெல்லாமா நீ போய் டென்ஷனா வருது? இல்லைங்க, மோகனை பத்தி அவதான் சொல்ல வந்தாளா. ஒருவேளை போலீஸ்ல. மோகனை பத்தி நீ எந்த கவலையும் படாத. மாமாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னதா சொன்னார்ல, போலீஸ்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி. எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷனா நினைக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாம இரு. நான் தான் சொல்றேன்ல, கவலைப்படாம இரு. எனக்கு தலைவலி. இது போய் ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வா. புஜிமா கொஞ்சம் பொறுமையா. இத பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு 2ல 1 பாத்தே ஆகணும். வாங்க. ஐயோ, எதா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். கோவப்படாத. நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. இன்னைக்கு இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். நீங்க வாங்க வாங்க. எல்லாரும் பார்த்தா பார்க்கட்டும். அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். வாங்க. ஐயோ புஜிமா சொல்றது கேளு. போங்க, போய் அவங்க முன்னாடி நில்லுங்க. என்னாச்சுமா? எதுக்கு மாப்பிள்ளைய பலியாடு மாதிரி இழுத்துட்டு வர்ற? என் பொண்ணு என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா. என் பொண்ணு கோவப்பட்டு நிக்கிறா. அப்பா, சும்மா அதட்டி பேசி ஆளை மிரட்டலான்னு பாக்காதீங்க. இவர் யாருன்னு தெரியுமா? எப்படிப்பட்டவருன்னு தெரியுமாப்பா? சேமலாக்கண்ணு, இப்ப எதுக்குடா கோவப்படுற? இவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? சொல்லுமா. அவன் கழுத்தை வெட்டி நாய்க்கு போட்டான். அப்பா, தங்கச்சி கோவப்படுறத பார்த்தா இவன் ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்காப்பா. அப்பா, இவனை சும்மா விடக்கூடாதுப்பா. இப்பவே இடிச்சு முடக்கிறேன். ஏங்க, அவனையே மிரட்டுறீங்க? அவர் முழிக்கிற மொழிய பாருங்க. 2 கண்ணையும் நோடி கையில கொடுங்க. நம்ம ஷாமலா கிட்டே பிரச்சனை பண்ணா என்ன மாமா அர்த்தம்? இன்னாங்க மாமா கத்தி, அவன் விரல வெட்டி வீதியில வீசுங்க. என்ன புஜிமா இது? சேமலாக்கண்ணு, கோவப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்றா. பேசாதீங்க. யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போச்சு. இன்னைக்கு உயிரோட விட மாட்டானே போல இருக்கு. அடிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி காலில் விழுந்துட வேண்டிதான். இப்ப எதுக்கு இவன் 7:30 கூட்டுறானே தெரியலையே. சேமலா, சும்மா இருந்த எப்படிமா? என்ன பிரச்சனை சொல்லு. பிடிக்கலப்பா. நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எப்ப நிறுத்த போறீங்க? எதடா கண்ணு? எல்லாத்தையும். என் கோவம் ஒண்ணு இவர் மேல இல்லப்பா, உங்க மேலதான். எல்லாத்தையும் உடனே நிறுத்தியாகணும். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுமா. இப்ப உனக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் நிறுத்தணும், அதானே? ஆமா ஆமா ஆமா. டேய், மேல எந்திரிங்கடா. எதுக்குப்பா? ஏண்டா, பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. எந்திரிங்க மேல. சரிப்பா. டேய், உன்னை எந்திரி மேல. இவர் ஒருத்தர். போதுமாடா கண்ணு, எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? விளையாடாதீங்கப்பா. எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. டேய், எல்லாத்தையும் நிறுத்த சொன்ன, நானும் நிறுத்திட்டேன். இன்னும் என்னடா பண்ண சொல்ற? அப்பா, நீங்க எழுந்து நிக்கலையே. ஆமாடா மறந்துட்டேன், தப்புதான். எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். இப்ப சந்தோஷமா? லூசா பாணி. உங்க அப்பா மட்டும் இல்ல,
குடும்பமே லூசு தான். என்னடா கண்ணு அப்பாவை இப்படி சொல்லிட்டேன். பின்னென்ன, நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்றீங்க. நான் நிறுத்த சொன்னது இவங்கள இல்ல, உங்க பிசினஸ. பிசினஸ்யா? ஏன் அதை நிறுத்த மாட்டீங்களா? கஞ்சா கடத்துறது, அபின் விக்கிறது, அடிதடி பண்றது, இதெல்லாம் எப்பப்பா நிறுத்த போறீங்க? அதெல்லாம் முடியாதுடா, அது நமக்கு சோறு போடுற சாமி. உங்க குடும்பத்துக்கு தான் அதெல்லாம் சாமி, எங்கள மாதிரி போலீஸ் குடும்பத்துக்கு அது சைத்தான். உங்க மூத்த மருமக மிஸ்டர் விஸ்வா இருக்காரே, அவர் இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? என்னம்மா பண்ணாரு? இவரு போலீஸ்னு தெரிஞ்சும் நாங்க வந்த கார்ல கஞ்சா இருக்கான்னு போலீஸ் செக் பண்றாங்க. உங்க அருமை மாப்பிள விஸ்வா வீட்டுக்கு போயிட்டு வந்ததால வந்த அசிங்கம் தானே? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீயா ஏதாவது ஒண்ணு நினைச்சு பேசிட்டு இருக்காத. மாமா வீட்ல இருந்து நாங்க கார்ல வரத தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஃபாலோ பண்ணி ஆந்திரா போலீஸ் செக் பண்ணுது. இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க வேற ஏதாவது செக் பண்ணிருப்பாங்கம்மா. சும்மா நிறுத்துங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? உங்களுக்கும் உங்க அருமை மாப்பிள்ளைக்கும் அந்த கேடுகட்ட பிசினஸ் தான் முக்கியமா போச்சு. உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு உங்களால கிடைக்கிற மரியாதை இதானா? என் புருஷனை யாருன்னு நினைச்சீங்க? அவரு கண்ணியமான கான்ஸ்டபிள், பணத்தை துச்சமா மதிச்சு நேர்மைக்காக பாடுபடுற ஒரு போலீஸ் ஆபீசர். ஆபீசரா? 1000 கஷ்டம் வந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காம மனசாட்சி படி வாழணும்னு நினைக்கிற மாவீரன். இவரை மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சது உங்களோட அதிர்ஷ்டம், இவரை மாதிரி போலீஸ் கிடைச்சது இந்த நாட்டோட அதிர்ஷ்டம். உங்களுக்குள்ள ஓடுறது வெறும் ரத்தம், இவரு உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். இவருக்கா துரோகம் நினைச்சீங்க? வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும்னு ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ற உத்தமர் இவரு. இப்படிப்பட்ட மனுஷனை ஆந்திரா போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க வச்சிட்டீங்களே. சட்டம் ஒழுங்க காப்பாத்துற இவரை பார்த்து கஞ்சா எடுத்துட்டு வந்தியான்னு அவங்க கேட்டப்போ இவர் எப்படி துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? எனக்கு ரொம்ப வேதனையா போயிடுச்சுப்பா. ஐயோ, இவன் சாதாரணமா பார்த்தாலே பயமா இருக்கும், முறைச்சு வேற பாக்குறானே. இன்னைக்கு நம்மள முறுக்கி முறுக்கு தின்ன போறானுங்க. ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஒரு குற்றவாளி மாதிரி இவர் நின்னதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியலப்பா. உங்க வீட்ல பொண்ணு எடுத்த பாவத்துக்கு இவர் ஏப்பா தலை குனிஞ்சு நிக்கணும்? தப்பு தாண்டா கண்ணு, எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க? உங்க பங்குக்கு நீங்களும் இவரை அவமானப்படுத்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய கையோட காலோட கண்ணை நோண்டு தோலை உரின்னு ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்களே, நீங்க எல்லாரும் மனுஷங்க தானா? இவர் யார் தெரியுமா? என்னோட புருஷன். இனிமே இவரை பத்தி யாரால் தப்பா பேசுனீங்க, ஐயோ, இனிமே அவரை பத்தி தப்பா பேச மாட்டோமா? போதும்பா போதும். இனிமே நான் இந்த வீட்டுக்கே வரதா இல்ல. இனிமே இது என் வீடும் கிடையாது. என்னடா சாம்ல சொல்ற? ஆமாப்பா, இந்த வீட்ல பிறந்ததை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே நான் வரமாட்டேன். சியாமலா கண்ணு, இப்படி சொன்னா எப்படிமா? கடவுளே, என் பொண்ணு இப்படி சொல்லிட்டாளே, என் பொண்ணு இப்படி சொல்லிட்டாளே. என் பொண்ணு இப்படி சொல்லிட்டாளே. போது, நிறுத்துறீங்களா? அப்பா, எப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நேர்மையோட வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். இல்லைனா ஷாமலான்னு ஒருத்தி பொறக்கல நினைச்சுக்கங்க. ஐயோ புஜிமா, எனக்கு என் புருஷனும் இவரு குடும்பம் மட்டும் இருந்தா போதும். வாங்க. டேய் சேமலா கண்ணே, டேய் சேமலா. அம்மா, அம்மா போகாதம்மா சேமலா. யோகேஸ்வரா என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? லோகேஸ்வரா என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? மருமகளே என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? சரசா என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? ஏங்க, இப்ப எதுக்கு வசன மறந்து போட கூத்துக்கார மாதிரி கத்துறீங்க? அவ சரியா தான் சொல்லிட்டு போயிருக்கா. ஒண்ணு உங்க தொழில மறந்துட்டு திருந்தி நல்லபடியா வாழ பாருங்க, இல்ல இல்லைனா
அவ சொன்னதை செய்வா, அவ பிடிவாதக்காரி. அப்புறம் மக வீட்டுக்கு வரலன்னு துக்கத்துல பைத்தியம் புடிச்சு அலைய போறீங்க சொல்லிட்டேன். என்னடி இப்படி சொல்லிட்டு போற? யோகேஸ்வரா உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? லோகேஸ்வரா உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? அருமை மருமகளே உன் மாமி என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? அண்ணா அப்பா கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு, வா போயிடலாம். இங்கே நின்றுகிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் முடிச்சிடும், வா போயிடலாம். கடவுளே, அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? ஏங்க அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா?